90s கிட்லேருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் ஒரு ஃபேவரட்டான கார்ட்டூன்னா அது பென்டன் தான். இந்த பென்டனில் அல்டிமேட் ஏலியன்கிற ஒரு சீரிஸில் அல்டிமேட் ட்ரிக்ஸை காமிச்சிருப்பாங்க. இதில் பென் மாறக்கூடிய ஏலியன்ஸோடைய அல்டிமேட் ஃபார்ம்ஸை காமிச்சிருப்பாங்க. பட் பென் எப்படி அல்டிமேட் ஃபார்ம்ஸை மாற முடியுது? ஏன்னா ஆக்சுவலாக அது அல்டிமேட் ஏலியன் கிடையாது, அது ஆம்னிட்ரிக்ஸை உருவாக்குது. அது எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது, அது எப்படின்னு இது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் உங்கள் அஸ்வின், இது அஸ்வின் இன்டெலெக்சுவல். உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். நம்ம என்ன நினச்சிட்டு போனால் பென் ராமிக்ஸ் தட்டினோடனே அதோட ஃபார்ம் வந்துடுது, இல்லை அது ஒரு தனி ஏலியன் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. நம்ம அல்டிமேட் ட்ரிக்ஸை பற்றின ஒரு பேசிக்கான எக்ஸ்பிளனேஷனை புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபோரம்ஸ் எடுத்துக்கோமே. ஃபோரம்ஸ்க்கு எதுக்கு 4 கை இருக்கணும், எதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கணும்? ஆக்சுவலாக நம்ம ஃபோரம்ஸோட பிளானெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கும். அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணுறதுக்கும் உங்களை சமாளிக்கிறதுக்கும் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து தேவை. அதே மாதிரி 4 கை தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அவங்க அப்படியே எவ்வளோ இருப்பாங்க. நம்ம வேர்ல்டு முட்டுக்கு கண்ணு இருந்திருக்காது, ஏன்னா அவங்க பிளானட் கிட்டத்தட்ட அழிகிற நிலைமையில் கடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு குகைக்குள்ளே போய் வாழ்ந்துருப்பாங்க. அப்படி வாழும்போது இருட்டில் அவங்களுக்கு கண்ணு தேவைப்பட்டிருக்காது. அதனால் காலங்கள் போக போக அவங்களுக்கு கண் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக எவல்யூஷன். இந்த ஒரு எவல்யூஷனுக்குள்ளே தான் அல்டிமேட்ரிக்ஸ் அந்த ஏலியன்ஸை கொண்டு போகுது. நீங்கள் அல்டிமேட் ஏலியனில் ஒரு எபிசோடில் பார்த்துருப்பீங்க, அவனோட பென் வாட்ச்குள்ளே போகும்போது சில அல்டிமேட் ஏலியன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். அது ஆக்சுவலாக இது ஆம்னிட்ரிக்ஸோட வேலை தான். நம்ம அல்டிமேட்ரிக்ஸ் ஒரு சிமுலேஷனை உண்டாக்கி அதுங்களை பயங்கரமாக எவால்வ் பண்ணின்னு இருக்கும். ஸோ அது ஒரு தனி லைஃப் மாதிரி ஆம்னிட்ரிக்ஸ்லேருந்து ஆம்னிட்ரிக்ஸ் கரெக்ட் பண்ணனால தான் அதுங்களுக்கெல்லாம் உயிர் வந்த மாதிரி இருந்திருக்கும். பட் ஆக்சுவலாக அதுங்களோட டிஎன்ஏவை ஆம்னிட்ரிக்ஸ் சேவ் பண்ணி தான் வச்சிருந்துருக்கும். அதனால தான் பென்னால் திரும்ப அந்த அல்டிமேட் ஃபார்ம்ஸை எடுக்க முடிஞ்சிருக்கும். நீங்கள் ஏற்கனவே பென்னோடைய 3D மூவிஸில் பார்த்துருப்பீங்க. ஆம்னிட்ரிக்ஸில் ஒரு தனி உலகமே இருக்கும். அது ஆக்சுவலாக ஒரு உண்மையான உலகம் கிடையாது, ஒரு சிமுலேஷன் தான். அந்த மாதிரி ஒரு சிமுலேஷனுக்குள்ளே இந்த ஏலியன்ஸை புகுத்தும் போது அந்த ஏலியன்ஸ் ரொம்ப ஒரு டஃப்பான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படும். அப்படி அங்கே சுச்சுவேஷனில் அது வாழ்றதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி எவால்வ் ஆகிறது தான் நம்ம அல்டிமேட் ஃபார்ம்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நம்ம அல்டிமேட்ரிக்ஸால் சிமுலேட் பண்ணப்பட்ட ஒரு சில பல வேலைகள் தான் இந்த அல்டிமேட் ஃபார்ம்ஸ். இந்த அல்டிமேட் ஃபார்ம்ஸுக்கு சில பல வீக்னஸஸ் இருக்குது. அதாவது சில ஏலியன்ஸால் அல்டிமேட் ஃபார்ம்ஸை என்றைக்குமே அட்டன் பண்ண முடியாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் பண்ணுறது தான். சில ஏலியன்ஸால் எவால்வே ஆக முடியாது. இப்போ நம்ம ஒயில் முட்டை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அல்டிமேட்டை மாறும்போது அதால் பேச முடிஞ்சிருக்கும். இப்போ அந்த பிளானட்டில் இன்னும் கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி அதோட ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனுக்கு இதை கொண்டு போச்சு வச்சுக்கோங்களேன், அது வித்தியாசமாக எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. பட் அந்த பிளானட்டு ஒரு டஃபஸ்ட்டு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ ஒயில் முட்டால் பறக்கிற மாதிரிலாம் டக்குன்னு எவால்வ் ஆக முடியாது. ஸோ அதனால தான் அதோட சென்சஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அல்டிமேட் ஃபார்மில். இதே மாதிரி ஃபோராம்ஸ்க்கு நடந்துச்சுன்னா ஃபோராம்ஸோட ஸ்ட்ரென்த்து இன்னும் எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக எவல்யூஷனில் நடக்கும் அல்டிமேட் ஏலியனுக்கு. அண்ட் சில ஏலியன்ஸ் மாறவே முடியும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு ஏலியனெக்ஸ், டைமண்ட் ஹெட், கிளாக் வாக், இவங்கெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்க போகிறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு எவல்யூஷனே இருக்காது. ஸோ இவங்களுக்கு அல்டிமேட் ஃபார்ம் வர வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, இந்த அல்டிமேட் ஏலியனெக்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்ட்டு. ஸோ அது இருந்தால் நல்லாயிருக்கும், பட் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஏலியனுடைய டஃபஸ்ட் சுச்சுவேஷனுக்கு அதை தள்ளி அதை கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் பண்ண வைக்கிறது தான் இந்த அல்டிமேட்ரிக்ஸோட வேலை. பட் ஏலியனெக்ஸ் தான் இந்த என்டையர் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிச்சுன்னா அதுக்கு இன்னும் டஃபஸ்ட் சுச்சுவேஷன் இருக்க போகுது. ஸோ அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சில ஏலியன்ஸ்க்கு மட்டும் இந்த அல்டிமேட் ஃபார்ம்ங்கிறது எடுக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் இட் கைஸ். இப்போதைக்கு நான் அல்டிமேட் ட்ரிக்ஸை பற்றின ஒரு நார்மலான பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த பற்றின விஷயங்கள் தெரியாதது உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். டாடா.